வெல்கம் டு ரான் இந்தியா எக்ஸ்ட்ரா பிளஸ் டிஎம்டி கம்பிகள் நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு வெயில் அடிச்சதுன்னா உடனே ஏசி இல்லாட்டி ஃபேன், காலையிலே நியூஸ் பேப்பர், ரிச்சா ஒரு காஃபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டர்நெட், ஏதோ உடம்போடே ஒட்டி பிறந்த மாதிரி எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன். இப்படி மிடில் கிளாஸுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப மாடர்னாக மாறி போயிருக்கு. ஆனால் என்னைக்காவது இன்டீரியர் தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணையில் இப்படியெல்லாம் கூட நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய சம்பவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு யோசிப்பீங்க. தமிழ்நாட்டுடைய தருமபுரி மாவட்டத்தில் நிறைய கிரானைட் கற்கள் கிடைக்கும். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய வளங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு தருமபுரியை சொல்லலாம். ஆனால் அங்கே வாழக்கூடிய மக்களின் பொருளாதார நிலையை பார்த்தா ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி அப்படின்னு சொல்லலாம். இந்த தருமபுரியினுடைய கிராமங்களின் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சலே வந்துருச்சு அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்டலாம் போக மாட்டாங்க. நேராக அங்கே இருக்கிற பூசாரிகிட்ட போவாங்க. அந்த பூசாரி இந்த காய்ச்சலுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? சாட்டை அடி. தர்மபுரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் கெட்டுஅள்ளி. இங்க கரடுமுரடான காட்டுப்பாதை வழியா போனா எதிர்படுறது தான் ஜெம்பேரி முனியப்பன் கோயில். பேய் ஓட்டுறதுல ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த கோயில். அதனால தான் ஏராளமான பக்தர்கள் பேய் ஓட்டுறதுக்காக இங்கே வராங்க. பொதுவாக தர்மபுரியிலும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லையும் ஒரு வினோதமான நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஜெம்பேரி முனியப்பன் கோயில் மாதிரியான இடங்களுக்கு அழைச்சிட்டு வராங்க. சின்ன உடல் உபாதைகளுக்கு கூட அவங்க தாயத்து கட்டுறது, இல்லைன்னா கயிறு மந்திரிக்கிறது, இல்லைன்னா முறப்பாடு செய்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு கோயிலை அதை சார்ந்து போய் வைத்தியம் பண்ணுறாங்க. பட் இது மாதிரியான விஷயங்கள் பெண்ணாகரம், தருமபுரி ஏரியாவை சுற்றி நிறையா நடந்துட்டுருக்கு. ஏராளமான ஆண்களும் பெண்களும் கோயில் முன்னால் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறத நாம் போனப்பையும் இங்கே பார்க்க முடிஞ்சது. பொதுவாக பெரும்பாலான கிராமங்களில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் சில சாமி சிலைகள் அமைச்சிருக்கிறாங்க. இந்த சாமி சிலைகளுக்கு முன்னால பூசாரிங்க சிலை பேய் ஓட்டுறதுக்கு தயாரா உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரில் வரிசையா தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு சில பெண்கள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தான் இப்போ இந்த பூசாரிங்க பேய் ஓட்ட போகிறாங்க. அடுத்து பேய் ஓட்ட சடங்குகள் ஆரம்பமானது. பூஜைகள் தொடங்கினதுமே அங்கே நடந்த ஒரு காட்சி பார்த்தவங்களை எல்லாம் பதற வச்சிருச்சு. பூசாரி திடீர்னு கற்பூரத்தை கொளுத்தி எதிரில் இருக்கிற பெண்ணோட வாய்க்குள்ள போட்டுட்டாரு. அவங்களும் அதை அப்படியே விழுங்கிட்டாங்க. இதை பார்த்து பயந்து போன சில பெண்கள் பூசாரி முன்னாடி வாயை திறக்கவே முடியாதுன்னு மறுக்கவும் செய்யறாங்க. ஆனா அவங்களையெல்லாம் ஏக வசனத்தில் பூசாரி திட்டுறதையும் கேட்க முடியுது. இது முடிஞ்சதும் ஒவ்வொருத்தரா உட்கார வச்சு அவங்க மேல வந்திருக்கிற பேய் யாரு என்னன்னு ஒரு குட்டி விசாரணையை நடத்த ஆரம்பிக்கிறாரு இந்த பூசாரி. யாரப்பா நீ, உள்ளூரா வெளியூரா? சொல்லு சார், சொல்லு. நீ உள்ளூரா வெளியூரா? யாரு? எந்த ஊரு? எந்த ஊரு? நீ உள்ளூரா வெளியூரா? எந்த ஊரு? உள்ளூர் என்ன ஊரு? உள்ளூர் என்ன ஊரு? உள்ளூர் என்ன ஊரு? சொல்லு சார். என்ன ஊரு? ஒரு பேர் சொல்ற. மல்லாபுரம். மல்லாபுரத்துல உள்ளூர் என்ன ஆபத்துல சத்தமா? சொல்லு. சொல்லு சாமி. என்ன ஆபத்துல சத்தமா? சொல்லு.
வெட்டி போட்ட இடத்துக்கு அந்த பிள்ளை என்னது போச்சாங்க? ஆடு பிடிச்சி போது பிடிச்ச நேரம் பிடிச்ச எத்தனை வருஷம் ஆகுது? இந்த 1.5 மாசம் என்ன அப்படி கொடுத்த? இதுல சரியா பதில் சொல்லலைன்னா பேய அடிக்கிறதா சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு சாட்டையால சரமாரியா அடி விழுது. நேரில் போய் அடி விட்டு கேட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லணும். நான் அடி விட்டாக 2 அடி 1 அடி விட்டாக நான் போகிறேன்னு. அப்போ எப்படி என்ன வேணும் உனக்கு கொடுக்குறோம் சொல்லு அப்படின்னு கேட்டு வாங்க. ஏற்கனவே நோயின் பாதிப்புல இங்க வந்திருக்கிறவங்க பேய் ஓட்டுறோங்கிற பேர்ல பூசாரிங்க பண்ற சித்திரவதைகளால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இதுல ஆண் பெண் பேதமே கிடையாது. ஆனா இப்படி பேய் பிடிச்சிருக்குன்ற பேர்ல சித்திரவதைகளுக்கு ஆளாவது பெரும்பாலும் பெண்கள் தான். அப்படி இங்க வந்து சித்திரவதைகளுக்கு ஆளானவங்களில் ஒருத்தர் தான் அமுதா. இவங்களுக்கு மனநல குறைபாடு இருக்கிறதா அமுதாவின் கணவர் வெங்கடாச்சலம் சொல்றாரு. ஆனா அமுதாவுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கிறதா நம்பி அதை ஓட்டுறதுக்காக இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. பேய் ஓட்டுறதா சொல்லி மனநிலை பாதிக்கப்பட்ட அமுதாவுக்கு இங்க நடந்த சித்திரவதைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. சாட்டையால அடிச்சு அமுதாவோட புடவையெல்லாம் உருவிட்டு அவங்கள அலங்கோலமா ஆட விட்டு பேய ஓட்டினாங்களோ இல்லையோ, நிச்சயமா இந்த செயல்கள் எல்லாம் அமுதாவின் உடலையும் மனதையும் மேலும் பாதிச்சிருக்கும். பேய ஓட்டுறதா சொல்லி பூசாரிகள் அடிச்சு கொடுமைப்படுத்துங்க அமுதாவால நடக்கவே முடியாதுன்னு சொல்லி கவலைப்படுறாரு அவங்களோட கணவர் வெங்கடாச்சலம். என்னுடைய மனைவிக்கு இங்கே வந்துங்க மனநிலை தான் பாதிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஜம்பேரி முனியப்பன் கோயிலில் இல்லை இது பேய் பிடிச்சினுக்குது அப்படின்ட்டு ஏறி மெரிச்சு என் வீட்டுக்காரை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு கொடூரமான காட்சியாக இருக்குது. இது என்னுடைய மனைவி கால் நடக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இது மனநிலை நோய்க்கு இது நான் பேய் ஓட்டுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு இந்த மாதிரி ஏறி மெரிக்கிறது அவ்வளோ ஒன்றும் நல்லது இல்லைங்களா. இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போகாமல் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லி சாட்டையால் அடித்து கொடுமைப்படுத்தின சம்பவங்கள் இந்த பகுதியில் இருக்கிற பல கிராமங்களில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சாட்டில் ஆனால் பழுக்க அடிச்சுட்டாங்க. இந்த இடத்துல பாரு இந்த ஒட்டகை பக்கம் சாட்டில் அடித்து அப்படியே பெரிய பிடிங்க வந்துருச்சு, ரத்தம் வந்துருச்சு. அடிச்சு அப்புறமேல ஒன்றும் இல்லாத ஆயிட்டாங்க. பேய் ஓட்டும் போது பெண்களை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே இருக்கிற பேயை திட்டுறதா சொல்லி பூசாரிகள் அசிங்கமான வார்த்தைகளால் சரமாரியா திட்டுறதையும் காது கொடுத்து கேட்கவே முடியல. இது எல்லாத்துக்கும் மேல சில பேய்ங்க மட்டும் தனக்கு உயிர் பலி வேணும்னு கேட்குமா. அதற்காக இந்த கோயில் வளாகத்திலேயே ஏராளமான ஆடு கோழிகள் பலியிடுறாங்க. அதோட இன்னொரு விபரீதமான பலியும் இங்க நடக்குது. ஒரு பன்னிக்குட்டியோட வயிற்றுல கத்தியை சொருகி விட்டு அது துடிதுடிச்சு ரத்தம் சிந்தி சாகிறத எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்த்து ரசிக்கிறாங்க. கூட்டத்தில் பெரும்பாலும் இருப்பது சிறுவர்கள் தான். பேய் ஓட்டுற அப்படிங்கிற பேரில் பூசாரிகள் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகள், அதே மாதிரி நோயை விரட்டுகிறேங்கிற பேரில் இவங்க கொடுக்கக்கூடிய அதிர்ச்சியான ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் பார்க்குறப்போ இப்படியெல்லாம் நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கா, நம்ம மாநிலத்தில் நடக்குதா அப்படிங்கிற ஆச்சரியம் நமக்கு வரும். இன்னும் ஒருபடி மேலே போய் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், பாதிக்கப்பட்டவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் நிச்சயமாக இந்த ட்ரீட்மெண்ட் அந்த உக்கிரத்தை மேலும் தான் அதிகப்படுத்தும். இருந்தாலும் இது அந்த தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பல அதிர்ச்சிகரமான காட்சிகள் உங்களுக்காக இடைவேளைக்கு பிறகு. Grand India Extra Plus TNT கம்பிகளில் நடந்தது என்ன?